திருவள்ளுவரின் திருமலரடிகளை நன்றாக போற்றி வணங்கி, சத்குருநாதரின் பேரருளால் ஊழியல் என்ற இயலில் ஊழ் என்ற அதிகாரத்திற்குள் நாம பொருள் தெரிந்து கொள்வதற்காக பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் 3 குறட்பாக்கள் முழுமையாக பார்த்தோம். 4வதும் அர்த்தம் பார்த்திருக்கோம். இந்த ஊழ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நாம செய்திருக்கக்கூடிய நல்வினை தீவினைகளின் பயன்தான் ஊழ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஊழ்த்து வருவதால் அது ஊழ் அப்படின்னு அந்த சொல்லுக்கான காரணம், சொற்பொருள் சொல்லப்படுறது. ஊழ்த்துறது அப்படின்னு சொன்னா என்னன்னா, உடனே பலன் கொடுக்கறது இல்லை. ஊறி ஊறி மெதுவா வருது அது வெளியில. அப்படி அது எப்பொழுது பயன் கொடுக்க வேண்டும் என்பது நிர்ணயிக்கப்படுகிறதோ இறைவனால், அப்பொழுது அந்த புண்ணியமோ அல்லது பாவமோ நமக்கு பயன் கொடுப்பதாக இருக்கிறது. அது பயன் கொடுக்கும் பொழுது எப்படியெல்லாம் அது அதன் வெளிப்பாடானது நம்மிடம் எப்படியெல்லாம் இருக்கிறது, அல்லது நமக்கு இப்படி இருக்கும் பொழுது அது ஊழ் காரணம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான சில அடையாளங்களைத்தான் இங்க வள்ளுவர் நமக்கு கூறுகிறார் அப்படின்னு பார்க்கிறோம். சோம்பேறித்தனமா இருக்கு எனக்கு ரொம்ப அப்படின்னு சொன்னா, அப்ப எனக்கு போராத காலம்னு அர்த்தம். எனக்கு ஏதோ கெட்ட நேரம் இருக்கிறச்சே என்ன ஆகுதுன்னா, எல்லா விஷயமும் எனக்கு சௌகரியமா இருக்கும்போது கூட என்னால் ஒரு செயலை செய்ய முடியாத அளவுக்கு என்னுடைய இயல்பிலிருந்து நான் மாறி ஒரு சோம்பலை கைக்கொள்கிறேன். அப்ப அந்த அந்த நேரம் எனக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த வேலை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நேரமாக அது இல்ல. என்னுடைய நற்பயன்ல அது இல்ல. ஊழ்ல இல்ல. ஊழ் நல்ல ஊழா இல்ல. அதனால எனக்கு என்னன்னா, செய்ய வேண்டிய நேரத்துல நான் சொனங்குறேன். வேண்டாத நேரத்துல எல்லாம் நல்ல விழிப்போட இருப்பேன். அப்போ ஆகூழால் தோன்றும் அசைவின்மை, போகூழால் தோன்றும் மடி அப்படின்னு முதல்ல சொன்னார். உனக்கு சோம்பேறித்தனமா இருக்கா, அப்போ உனக்கு நேரம் சரியில்லைன்னு அர்த்தம். உன்னோட நேரம் நன்றாக இல்லை. சரி, அதனால எனக்கு நேரம் நன்றாக இல்லை, அதனால இன்னைக்கு சோம்பேறித்தனமா இருக்கு, நாளைக்கு சோம்பேறித்தனமா இருக்கு, இப்படியே நான் இருந்துட்டே இருக்கலாமா அப்படின்னா, என் நேரம் ஏன் நல்லா இல்லை அப்படிங்கறத யோசி அப்படிங்கிறார். முதல்ல எடுத்த உடனே நம்ம கிட்டதான் அந்த பொறுப்பை கொடுக்குறார். உன் நேரம் ஏன் நல்லா இல்லை, ஏன்னா அது உன்னுடைய முன்வினை பயன். அப்ப முன்வினை அப்படிங்கிறது எப்படி இருக்கணுங்கிறதான் மாஞ்சு மாஞ்சு அவர் பாயிரம் தாண்டி எல்லா அதிகாரங்கள்லையும் இப்படித்தான் வாழ வேண்டும்னு ஒரு தர்மத்தை சொல்லி கொடுத்திருக்காரு. அந்த தர்மத்தின்படி வாழவில்லை அப்படின்னு சொன்னா, அப்ப என்ன ஆகும், அந்த ஊழ் போகும் அப்படின்னு ஆயிடும். நமக்கு போக வேண்டிய நேரம் அது. நம்ம விஷயங்களை நமக்கு நல்ல நல்ல ஒரு சம்பத்து இருந்தது அப்படின்னு சொன்னா, அறிவு இருந்தா அறிவு போயிடும், காசு இருந்தா காசு போயிடும், புகழ் இருந்தா புகழ் போயிடும், எல்லாம் போயிடும். அப்ப எதனால போறது அப்படின்னா, என்னுடைய தப்புனாலதான் போறதுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஊழ்ங்கிற இந்த அதிகாரம் டைட்டில் கொடுத்தாச்சு அப்படிங்கிறதுனால எல்லாத்துக்கும் விதிதான் காரணம், நான் காரணமே இல்லைன்னு தப்பிச்சுக்கவே முடியாது. அப்படித்தான் இந்த குரட்பாக்களை அவர் அழகாக அமைத்திருக்கிறார். நம்ம பார்த்துட்டே வரோம். வேதைப்படுக்கும் அப்படிங்கிறார். நல்ல புத்திசாலியா இருக்கும் பொழுது கூட அந்த புத்தி பயன்படாமல் போயிடும். தேவையான இடத்துக்கு தேவையான நேரத்துல அந்த புத்தி பயன்படாமல் போயிடும். அந்த ஊழ் சரியா இல்லை அப்படின்னா, எனக்கு அறிவு இருந்தும் கூட அந்த அறிவை என்னால உபயோகப்படுத்திக்க முடியாது. எனக்கு உழைக்கிறதுக்கு விஷயங்கள் இருக்கு, எனக்கு எல்லா வசதிகளும் இருக்கு, அறிவும் இருக்குன்னா, அந்த டைமுக்கு அந்த அறிவு பிரயோஜனப்படணும்னா அந்த அறிவுனால என்ன யூஸ்? அந்த மாதிரி ஆயிடும், உன்னுடைய அறிவு மங்கி போயிடும் அப்படிங்கிறார். அடுத்தது சொன்னார், நுண்ணிய நூல் பல கற்பினும். அந்த அறிவை சம்பாதிக்கிறதுக்காக நீ பல விதமான முயற்சிகள் செய்திருந்தாலும் கூட உனக்கு சரியான ஒரு கால சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொன்னா, நீ எங்க எதை சொல்லணுமோ அப்போ அந்த அறிவை பயன்படுத்தி சொல்ல மாட்டேப்பா. உனக்கு இயல்பாக என்ன இருக்கோ அது வெளியில வந்துரும். அறிவுனால உன்னுடைய மனம் பண்பட்டு அந்த பண்பட்ட அறிவு வெளிப்படாது. அதுதான் இங்க உண்மை அறிவே மிகும் அப்படின்னு. அப்ப இந்த உண்மை அறிவுங்கிறது சம்டைம்ஸ் நமக்கு பக்குவம் இல்லாத ஒரு மனநிலை இருக்கலாம். ஆனா இவ்வளவு படிக்கிறதுனால நமக்கு என்ன தோணுது, இனிமே நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்ப அன்னைக்கு நாம அப்படி நடந்துட்டோம், அது ரொம்ப தப்பு. இவ்வளவுலாம் நம்ம படிக்கிறோம், நம்ம திருக்குறள் படிக்கிறோம், கீதை படிக்கிறோம், அதை பண்றோம், இதை பண்றோம், நம்ம இவ்வளவு ஸ்லோகங்கள்லாம் பண்றோம், நம்ம வார்த்தையெல்லாம் நல்ல வார்த்தையாத்தான் வரணும் அப்படின்னு நாம ஒரு உறுதி வச்சுக்கிறோம். இதெல்லாம் படிச்சதுனால ஏற்படுற அறிவில் மாற்றம் அது. ஆனா ஒரு ப்ரொவோகேஷன் வருது, ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஒரு ப்ரொவோகேஷன் வருது.
அந்த இடத்துல நாம இந்த அறிவை யூஸ் பண்றோமா பண்ணலையா அது எப்படி நிர்ணயிக்கப்படுகிறதுன்னா அந்த இடத்துல நம்மளோட விதி எப்படி வேலை செய்யுதோ அப்படித்தான் நிர்ணயிக்கப்படுகிறது. இங்கேயும் நான் திரும்பவும் சொல்லுவேன், இதுவும் நீங்க நம்ம விதி மேல பழிய போட்டுட்டு ஓடிட முடியாது. அந்த விதியை நிர்ணயிப்பது என்னுடைய செயல்ங்கிறத மாத்திரம் மறந்துடக்கூடாது. அப்ப நான் ஒவ்வொரு நிமிஷமும் அவேர்னஸ் எனக்கு ஜாஸ்தியா இருக்கணும். நான் பண்ற செயல் ஒவ்வொன்றும் எனக்கு புண்ணியத்தை தருமா அல்லது பாபத்தை சேர்க்குமா? அறத்தைத்தான் செய்கிறேனா? அப்படிங்கிறத பார்த்து கொண்டே இருக்கணும். நம்மள செல்ஃப் ஆடிட்டிங் பண்ணிக்கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறது இந்த 3 குறட்பாக்கள்ல நம்ம அறிவும் பிரயோஜனப்படாமல் போகக்கூடிய சூழ்நிலை வரும். அப்படி நன்றாக சேர்த்த அறிவையும் நாம வெளிப்படுத்தும் பொழுது நம்முடைய இயல்பை வெளிப்படுத்தி விடுவோம். அறிவின் மூலமாக அந்த வெளிப்பாடு இருக்காது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அப்புறம் அழகா சொல்லிட்டார் அவர். இருவேறு உலகம் இயற்கை, ஒரு இருவேறு உலகத்து இயற்கை. அது என்னது அது இருவேறு உலகம்? அறிவுடையவனாக இருப்பது, செல்வம் உடையவராக இருப்பது. இது ரெண்டும் வேற வேற இயல்பை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா நம்ம இப்ப பிராக்டிக்கலா பார்க்கும் பொழுதே நமக்கு தெரியும், நமக்கு நிறைய செல்வம் சேர்க்கறதுக்கு அறிவு வேணுமா? இன்றைய தேதியில நீங்க பாருங்க, என்னைக்குமே கூட அறிவுடையவர்களிடம் செல்வம்லாம் அப்படி ஒண்ணும் சேர்ந்துராது. அதே சமயத்துல செல்வம் சேருகிறது அப்படிங்கிற காரணத்தினாலேயே அவர்கள் அறிவாளிகளாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இது ரெண்டும். அதனாலதான் இருவேறு உலகத்து இயற்கை அப்படின்னு சொல்ற. ரொம்ப பணக்காரனா இருப்பான், அவனுக்கு ஒரு விஷயமும் தெரியாது. ஆனா அவனுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம், அவனோட அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்து, ஏதோ ஒரு காரணத்தினால லாட்டரியில பிரைஸ் அடிக்க. லாட்டரியே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. லாட்டரி டிக்கெட் வாங்குறதுக்கு நமக்கு அறிவு வேணுமா? அவசியமே கிடையாதுல்ல. என்ன பெருசா நம்ம அதுல கணக்க போட்டு பார்த்து வாங்க போறோம். கையில காசு இருந்தா ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்குவோம். அதுல அவனுக்கு பணம் வந்தா அவன் பணக்காரன் வேணும். இப்ப இந்த பணக்காரன் ஆனதுனால இவனுக்கு அறிவு இருந்து இதை பண்ணினா, இந்த அறிவுனால சம்பாதிச்சா அந்த பணத்தை அர்த்தமா? இது கிடையாது அப்படிங்கிறது. இருவேறு உலகம். இது வேற, அது வேற. இவனுக்கு அறிவு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கும் இவனுக்கு பணம் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கும் வேறு வேறு ஊழ் காரணமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு புண்ணியம் வேற, அறிவை சம்பாதிக்கிறதுக்கான புண்ணியம் வேற. இது ரெண்டும் இன்டர்மிக்ஸ்டா ஒரே இடத்துல ஒரே ஆள்கிட்ட இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 அபூர்வமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏனென்றால் செல்வத்தை சேகரிப்பதற்கு எனக்கு அறிவு தேவை கிடையாது. செல்வத்தை சேர்க்கறதுக்கு எனக்கு ஒரு நல்ல புண்ணியம் இருந்ததுன்னா அந்த செல்வமானது சேரும். அது நிலை பெறணும், அது பாதுகாக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் அறிவு வேணும். ஆனாலும் கூட இந்த அறிவை சம்பாதிப்பதற்கு, செல்வத்தை சம்பாதிப்பதற்கும் ஒரே வகையான ஊழானது வேலை செய்யறது இல்லை. புண்ணியம் இருக்கு, 2 பேர்ட்டையுமே புண்ணியம் இருக்கு. அறிவாளியா இருக்கிறவன மகா புண்ணியவான்ப்பா, என்ன படிச்சாலும் ஏக சந்த கிராகி, ஒரு நிமிஷத்துல அவன் புரிஞ்சுன்றான். எதை சொன்னாலும் அவன் அந்த பாட்டை பார்த்தாலே அர்த்தம் சொல்றான். அப்படி அவனுக்கு அறிவு இருக்கு. பணம் இருக்காங்க, பணமே இருக்காது அவன். ஏன்னா அந்த அறிவு பணத்தை கொடுப்பதா அப்படிங்கிற ஒரு டிபேட் வரும் பொழுது அது ரொம்ப கஷ்டமான ஒரு ஆன்சர் பண்ணறதுக்கு. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், உலகத்துல எழுத்தாளர்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. எந்த எழுத்தாளரும் பெரிய பணக்காரனாகலாம் இருக்க மாட்டாங்க. நல்ல எழுத்து எழுதுறவனை சொல்றேன் நான். அறத்தை எழுதக்கூடியவனுக்கு அவ்வளவு தூரத்துக்கு நம்ம கம்பர் எவ்வளவு கஷ்டப்பட்டு. தடையப்ப வள்ளலுக்கு அறிவு இருந்ததா? அறிவில்லாம இல்ல. ஆனா கம்பரை எழுதக்கூடிய அளவுக்கு அந்த பாடல்கள் எழுதுறதுக்கு அறிவு இருந்ததா? கிடையாது. சடையப்ப வள்ளல்கிட்ட பணம் இருந்தது, கம்பர்கிட்ட அறிவு இருந்தது. இருவேறு உலகத்து இயற்கை. இது ரெண்டையும் ஒண்ணு சேர்க்கறதுங்கிறது ஒரு சமஸ்த புண்ணியத்தினால அது ரெண்டும் ஒண்ணு சேர்த்து எல்லாருக்குமான ஒரு காவியமாக இந்த கம்பராமாயணம் கிடைச்சது. பணம் உதவி இல்லைன்னா கம்பரால எப்படி கம்பராமாயணம் எழுத முடியும்? அந்த பணத்தை இவர் எப்படியோ செலவு பண்ண போறாரு, ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணி கொண்டிருக்க போறாரு. அது இந்த புண்ணியத்துக்கு அவர் டைவர்ட் பண்ணதுனால அவர் பெயரும் இன்று நிற்கிறது, இவர் பெயரும் இன்று நிற்கிறது, காவியமும் நிற்கிறது. இதுதான் அந்த 2 வேறு இயற்கை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது. இதுல இல்ல இதுக்கு ஒரு புண்ணியம் வேணும். காசு சேர்ந்தா தான் கொடுத்து உதவ முடியும். இல்ல காசு சேர்க்கணும்னா எதுக்கு? நான் நல்லா சம்பாதிச்சு நான் நல்லா என்ஜாய் பண்றதுக்கு இல்ல, அந்த புண்ணியம் செய்யறதுக்கு ஒரு காசு வேணும். அதுக்கு அந்த அந்த புண்ணியத்தினால்தான் அடுத்த புண்ணியத்தை செய்ய முடியும். அதனால இந்த அறிவு அப்படிங்கிறது வேற டிபார்ட்மெண்ட், செல்வந்தன் அப்படிங்கிறது வேற டிபார்ட்மெண்ட். இப்போ ரீசெண்டா ஒண்ணு படிச்சேன். நம்ம தேசத்துல இந்த சாணக்கியருடைய நீதி சாஸ்திரம் இருக்கே, அதை எடுத்து முதல்ல டிரான்ஸ்லிட்ரேஷன் பண்ணி
அதை வந்து ஒரு ஒரு புக் ஃபார்ம்ல கொண்டு வந்தது அப்படிங்கிறவர் வந்து மைசூர் மகாராஜாவோட அரண்மனையில இருந்த ஒரு சாஸ்திரி ஒருத்தர். அவர் நல்ல பண்டிதர். அவர் வந்து அதை பண்ணியிருக்கார். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. அந்த புக் அந்த மேனுஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, அந்த பனை ஓலை இருக்கே, அது வந்து சரஸ்வதி மஹால்னு இந்த தஞ்சாவூர்ல இருக்கிற லைப்ரரியில இருந்து அதை எடுத்து அது கிரந்த லிபியில இருக்கு. இப்ப இருக்கிற சான்ஸ்கிரிட்டோட வெர்ஷன் அந்த எழுத்து நாகரி நாகரி லிபின்னு பேரு. இப்ப இருக்கிற நம்ம படிச்சு எழுதக்கூடிய சமஸ்கிருத எழுத்துக்கு பேரு நாகரி லிபின்னு பேரு. அததான் தேவநாகரி அப்படின்னு சொல்லுவோம். அந்த நாகரி லிபிக்கு முந்தின லிபி, லிபினா எழுத்து வடிவம்னு இருக்கு. இப்ப நம்ம தமிழ் எழுதுறோம் இல்லையா, அந்த மாதிரி எழுத்து வடிவம்னு இருக்கு. இந்த எழுத்து வடிவம் வந்து கிரந்தத்துல இருந்திருக்கு. அது ரொம்ப பிராச்சீனமா முந்தைய காலத்து உடையது. அது இவருக்கு படிச்சு அதுக்கப்புறம் அதுல இருந்து அவர் டிரான்ஸ்லிட்டரேஷன்னா என்னன்னா அதை அப்படியே இங்கிலீஷ்ல எழுதுறது. இங்கிலீஷ்ல இப்ப நம்ம எழுதுறோம் இல்லையா, நான் இன்று வரமாட்டேன், NAANINDRU எல்லாம் போடுறோமே, அது மாதிரி போடுறதுக்கு பேர் தான் டிரான்ஸ்லிட்டரேஷன். ஒரு மொழியை இன்னொரு மொழியில் அதனுடைய எழுத்துக்களை கொண்டு எழுதுவது. இப்படி அவர் வந்து முழுவதுமாக அந்த இதை வந்து சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரத்தை அவர் வந்து எழுதியிருக்கிறார். அத வந்து ஒரு ஃபார்வேர்டு எழுதுற அந்த சமயம் பிரிட்டிஷ் ஆட்சி அந்த ஃபார்வேர்டு எழுதுற அந்த ஒரு பிரிட்டிஷ்காரர்கிட்ட கொடுத்திருக்காரு. அவர் ரொம்ப புகழ்ந்து அதை வந்து ஃபார்வேர்டு எழுதியிருக்கார். சாணக்கியரையும் சரி இதை செய்த அந்த சாஸ்திரியை. இதெல்லாம் நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் பொருள் உதவி யார் கொடுத்திருப்பா? இந்த ராஜா கொடுத்திருப்பாரு டெஃபினெட்லி இல்லையா? அவர் வந்து மைசூர் ராஜா தான் அந்த பொருள் உதவி கொடுத்திருக்காரு. ராஜா என்ன பண்றாங்கன்னா ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கு, அதனால கூப்பிட்டிருக்காங்க. இவர் வந்து ஜெர்மனி ஏதோ ஏதோ ஒரு போறாரு, ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போறாரு. அங்க இவர் இன்னார்னு அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கும் பொழுது அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, ஓ அந்த சாணக்கியருடைய ஒர்க்க பண்ணின அந்த சாஸ்திரியோடைய மன்னரா நீ அப்படின்னு. எங்க பாருங்க, இருவேறு உலகம் தான் அது. அந்த அதை மதிப்பவர்கள் அதை மதிக்கிறார்கள், இவரை மதிப்பவர்கள் இவருக்கான மதிப்பு என்பது வேறு. அப்ப இந்த பணம் இருக்கு அப்படி நம்ம இதுல இருந்து ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னா பணம் இருக்குன்னா அதை நல்வழிக்கு உதவணும். நல்வழி பண்ணுவதற்கு, நல்ல விஷயங்கள் பண்ணுவதற்கு உதவணும். நல்லா படிக்கிறதுக்கு அந்த சத்திரம் 1000 நட்டலும் அங்க ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் நன்று அப்படின்னாரு இல்லையா, பாரதியார் சொன்னார் இல்லையா. அதனால அந்த ஒரு ஆளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்காகவோ இல்ல அந்த விஷயங்களை வெளியில் அறிவை வெளியில் கொண்டு வருவதற்காகவோ உண்மையிலேயே இந்த சாணக்கியருடைய காலம்னு பார்த்தோம்னா 350 பிசிஇன்னு போடுறாங்க. 275 டு 350 பிசிஇன்னு போடுறாங்க. எவ்வளவு முந்தின ஒரு காலம் அது. இன்ஃபேக்ட் திருவள்ளுவருக்கும் முந்தின காலமா இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். ஆராய்ச்சி பத்தி எனக்கு அவ்வளவா உண்மை விஷயம் தெரியாது. ஆனா படிக்கிற விஷயத்த வச்சு நம்ம சொல்றோம். பட் யார் முந்தி யார் பிந்திங்கிறத பத்தி இப்ப டிபேட்டுக்கு இல்ல. நான் அந்த டிபேட்குள்ள போகல. ஆனா சாணக்கியர் அதை எழுதினதே எப்படி அப்படின்னா, நம்முடைய தேசத்துல இருந்த பல அரிய நூல்களையும் புராணங்களையும் இதிகாசங்களையும் வேத கருத்துகளையும் எடுத்து தொகுத்துதான் அந்த அர்த்த சாஸ்திரத்தை எழுதியிருக்காரு. அர்த்த சாஸ்திரம் அப்படின்னு சொன்னா ஒரு நாடு எப்படி இருக்கணும், மக்கள் எப்படி இருக்கணும், பகையை எப்படி வந்து அடக்கி வைக்கணும், படையை எப்படி நடத்தணும், ஃபைனான்ஸ் எப்படி பண்ணணும், இப்படி குடிகள் எப்படி இருக்கணும்ன்றது எல்லா விஷயமும் அதுல வந்து அவர் அதை தொகுத்து கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ எவ்வளவு முன்னாடியே இந்த தேசம் வந்து ஒரு கட்டமைப்போட இருந்திருக்கிறது. எவ்வளவு நாட்கள் எவ்வளவு ஆண்டுகள் முன்னாடி இந்த தேசம் வந்து அதைத்தான் பார்த்துட்டு அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் ஃபாரின்ல. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து ஈவன் அப் டு 15th செஞ்சுரி கூட அவங்க நாகரிகத்தினுடைய பெரிய வளர்ச்சியை எல்லாம் அவர்கள் பார்க்கவில்லை. அப்படிங்கறதுனால அவர்களுக்கு நம்மளுடைய இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது அப்படின்னு. அப்ப இந்த அறிவுங்கிற டிபார்ட்மெண்ட் வேற, இது பணம்ங்கிற டிபார்ட்மெண்ட் வேற. செல்வம் இருக்கிறதுங்கிறதுக்கு ஒரு நல்ல ஊழ் நமக்கு இருக்கணும். படிப்பு இருக்குங்கிறதுக்கு ஒரு நல்ல ஊழ்ங்கிறது இருக்கணும். ஆனா இது ரெண்டுமே ஊழினால்தான் நடக்கிறது. ஊழ் நாம் சேர்த்து வைப்பது அப்படின்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்க்கலாம். 375. நல்லவை எல்லாம் தீயவாம், தீயவும் நல்லவாம் செல்வம் செயற்கு. இந்த குறள் வந்து ஒரு விதமான ஒரு சமாதானம் அப்படின்னு கூட, இதுவும் அதுக்கு அடுத்ததும் கூட ஒரு விதமான சமாதான குறள்கள் அப்படின்னு கூட நம்ம வந்து நினைக்க தோன்றும் அர்த்தத்தை பார்த்தோம்னாக்க. செல்வம் செயற்கு அப்படின்னா செல்வத்தை சேர்ப்பதற்கு, அந்த செல்வம் சேர்க்கறதுக்குன்னு ஒரு ஊழ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்கு வந்து புண்ணியம் நல்லா வேலை செய்யறது, எனக்கு நேரம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது.
அந்த நேரம் எனக்கு நல்ல நேரமா இருக்கு, செல்வம் சேர்ப்பதற்கான நேரம். இப்ப இருவேறு உலகத்து இயற்கைன்னு சொன்னாரா இல்லையா, அதை இங்க இந்த செல்வத்துக்கான இயற்கையை அவர் சொல்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுல இருந்து ஆரம்பிக்கிறதுனால. அப்ப இந்த செல்வம் சேர்ப்பதற்கான ஒரு ஊழ் எனக்கு இருக்கு, நல்ல நல்ல டைம் இருக்கு அப்படின்னு சொன்னா, நல்லவை எல்லாம் தீயவாம். சாரி, செல்வம் சேர்ப்பதற்கு எனக்கு நல்ல ஊழ் இல்ல அப்படின்னு சொன்னா, மாத்தி சொல்லிட்டு, செல்வம் சேர்ப்பதற்கு எனக்கு நல்ல நேரம் இல்ல அப்படின்னு சொன்னா, நான் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு அதுல நான் எல்லா பாயிண்ட்டையும் நான் கவனமா எடுத்துக்கொண்டு நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன். அந்த பிசினஸ்க்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நான் கவனமா எல்லா பேப்பர்ஸும் ரெடி பண்றேன், எல்லாம் பண்றேன். ஆனா எனக்கு அந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ஆகல. நான் அதை ஃப்ளோட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா எனக்கு அது சக்சஸ்ஃபுல்லா ஆகல. காரணம் என்னன்னா, எனக்கு செல்வம் சேரறதுக்கான ஒரு நேரம் அது அல்ல. அதே சமயத்துல எனக்கு செல்வமே, எனக்கு நான் ஒண்ணுமே பண்ணல நான். அதுவும் இல்லாம நான் தப்பு தப்பான விஷயங்களை வேற பண்ணறதுக்கு நான் பிளான் பண்றேன். எப்படியாவது குறுக்கு வழியில நான் பெரிய பணக்காரன் ஆயிடணும்னு நான் பிளான் பண்றேன். ஆனா எனக்கு நேரம் சரியா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, நான் என்ன தப்பான தொழில் பண்ணினாலும் கூட எனக்கு அது சக்சஸ் ஆயிடுறது. இது நம்ம பிராக்டிக்கலா பார்க்கிறோமா பார்க்கலையா? இந்த விஷயத்த பிராக்டிக்கலா பார்க்கிறோமா பார்க்கலையா அப்படின்னு கேட்டா நிறையவே பார்த்து கொண்டிருக்கு இல்லையா? உதாரணத்துக்கு இப்ப நல்லவை அப்படின்னு சொன்னா, இதுல உரையாசிரியர்கள் நல்லவைங்கிற விஷயத்துக்கு 4 விஷயங்கள் சொல்றாங்க. ஒண்ணு காலம், இன்னொன்னு இடம், அப்புறம் கருவி, அப்புறம் தொழில். காலம் அப்படிங்கிறது சரியான காலம். இப்போ ஒரு ஒரு பயிர் பண்ணணும் அப்படின்னு வைத்துக் கொண்டோம்னு வச்சுக்கோங்களேன், விவசாயம் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். அந்த ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு போடுறாங்க, நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். அந்த பட்டம் பார்த்துதான் நம்ம விவசாயம் பண்ணணும். இந்த நேரத்துல என்ன மாதிரியான மழை நிலை இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பயிரை போடணும். ஏன்னா எல்லா பயிரும் எல்லா நேரத்திலையும் விளையறதும் கிடையாது. அப்ப காலத்தை அறிந்து இடத்தை பார்க்கணும். நான் எந்த மண்ணுல எது விளையும்னு அதையும் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துடுறேன், நான் இதெல்லாம் பார்க்கிறேன். கருவிகள், கரெக்டான கருவிகள் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறேன். அதுக்கான உபகரணங்கள் எல்லாம் இருக்கு, மனுஷங்க இருக்காங்க. தொழில்நுட்பமும் எனக்கு நன்றாக தெரிகிறது. எனக்கு தெரிந்த தொழிலைத்தான் நான் பண்ணுவதற்கு ஆரம்பிக்கிறேன். நான் வெளியில வியாபாரமா பண்றேன்னாலும் சரி, இல்ல வயல்ல வேலை பண்றேன்னாலும் சரி, இல்ல வீட்டுல இருந்தே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னாலும் சரி, இது நாளையுமே நான் பார்த்து கரெக்டா தான் நான் பிளான் பண்ணி பண்றேன். ஆனா எனக்கு பிசினஸ்ல ரன் ஆயிட்டே இருக்கே தவிர காசு எடுக்க முடியல. ரொம்ப தோல்வியா இருக்கு. என்னால சக்சஸ்ஃபுல்லா பண்ணவே முடியல. எதுக்காக இதை ஆரம்பிச்சேனோ அதை என்னால பண்ணவே முடியும். இது மாதிரி எத்தனை பேர், அது ஒரு தப்பும் பண்றது கிடையாது. பிசினஸ்ல எந்த ஃப்ராடு, தப்பு தண்டா எதுக்கும் போறது கிடையாது. எல்லாமே நல்ல பொருட்களை விற்கிறேன், நியாயமா விற்கிறேன், டாக்ஸ் கட்டுறேன், எல்லாம் பண்றேன். அப்போ நீங்க எப்படி மேடம் சக்சஸ்ஃபுல் ஆக முடியும்? என்ன காமெடி பண்றீங்க அப்படின்னு நீங்க என்ன கேட்பீங்க. ஏன்னா இதெல்லாம் பண்ணினா சக்சஸ் ஆக மாட்டேங்குது. இன்றைய சூழ்நிலையே அப்படித்தான் இருக்கு. அப்படிங்கிறச்சு இதை என்ன சொல்றாரு வள்ளுவர் அப்படின்னா, உனக்கு சக்சஸ் ஆகணுங்கிறதுக்கான ஒரு புண்ணிய பலன் இல்லையப்பா, அதனாலதான் அது சக்சஸ் ஆகல. நீ இப்ப சப்போஸ் நம்ம சில பேரை பார்க்கிறோம், விற்கிறதே அரசு தடை செய்யப்பட்ட பொருட்களாக விற்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கஞ்சா, போதைகள் அதெல்லாம் விற்கிறாங்க. அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, அவங்க லைஃப் ஸ்டைல் எல்லாம் எப்படி இருக்கு, இவங்கதான் விற்கிறாங்கிறத கூட கவர்மெண்ட் காமிக்கிறாங்க. இவங்களுக்கு பிடிச்சிருக்கோம், அவங்களுக்கு தொடர்பு இருக்கு, எல்லாம் காமிக்கிறாங்க. ஆனா அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, அவங்க எப்படி போறாங்க வராங்க, அவங்க கில்ட் இல்லாம எப்படி சந்தோஷமா இருக்காங்க, அவங்களோட பணம் பெருமை எல்லாம் எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா, உன்னுடைய கர்ம வினைதான் அதற்கு காரணம். நம்ம ஏன் இதை படிக்கணும்? அப்போ இது எனக்கு இதை படிக்கிறதுக்கான பர்பஸ் என்ன? நான் என்ன மேலேயே தப்பு சொல்லி நானே ஒரு செல்ஃப் பிட்டியில போய் செல்ஃப் பிட்டி மோட்ல நான் திரும்பி உட்கார்ந்துக்கிறதுக்கா? நான் அதுல இருந்து எப்படி வெளியில வருது? நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். என் சைட்லயே எல்லா விஷயத்தையும் போடும் பொழுது எனக்கு தான் என் வாழ்க்கை மேல பொறுப்பு அதிகமாகிறது. இது இந்த ஊழுங்கிற அதிகாரத்தை, நம் வாழ்க்கையின் பொறுப்பு நம் கையில் அப்படிங்கிற அளவுல புரிந்து கொண்டால்தான் இது எனக்கு பயன்படக்கூடிய ஒரு அதிகாரமாகவே இருக்கும். இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், நான் ரொம்ப சௌரியமா நான் என்ன பண்ணுவேன், எல்லாம் தான் பண்ணேன் ஆனா சக்சஸ் ஆகல, அதுக்கு நான் என்ன பண்றேன், என்னையே ஏன் திட்டுறீங்க அப்படின்னு நான் போய் இதுக்கான கோபத்தை இன்னொருத்தர்கிட்ட காட்டலாமா? முன்னாடி வெகுளாமை படிக்கிறோம், பொறையுடைமை படிக்கிறோம். இங்க இத்தனையும் படிச்சது எதுக்கு அப்படின்னா, இந்த இடத்திற்கு வந்தும்போது உனக்கு ஒரு தோல்வி ஏற்படும் பொழுது தோல்விக்கான பொறுப்பை நீ ஏற்றுக்கொள், வெற்றிக்கான களிப்பை நீ விட்டுவிடு. ஏனென்றால் அதுவும் ஊழினால்தான் வருகிறது, இதுவும் ஊழினால்தான் வருகிறது. துக்கேஷ் அனுத்விக்ன மனாஹா சுகேஷு விகதஸ்பிருகா.
பகவான் சொன்னார் கீதையில். எல்லாம் ஒரே மாதிரி பாரு. துல்லிய பிரியா அப்பிரியா ரெண்டும் ஒரே மாதிரி பாரு. நீ எல்லா விஷயங்களையும் ஒரு பேலன்ஸ்டா இருக்கணும். நடுவு நிலைமை எதுக்கு படிச்சோம்? பேலன்ஸ்டா இருக்கிறதுக்காக தான் நடுவு நிலைமை படிச்சோம். நான் அதெல்லாம் படிச்சிடுவேன். நான் 37 அதிகாரம் முடிச்சுட்டேன். 38வது அதிகாரம் வரும்போது எனக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை நான் ஹேண்டில் பண்ணும் பொழுது நான் அடுத்தவங்க கிட்ட அந்த பழியை போடுவேன். உன்னாலதான் இது நடந்தது. நான் எல்லாம் கரெக்டா பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்ப என்ன ஆகும்? அவங்க என்னோட குறைகளை சொல்லி காட்டுவாங்க. நான் அவங்களோட குறைகளை சொல்லி காட்டுவேன். இப்படியே அது வாக்குவாதத்துல வளர்ந்து கொண்டே போகும். பிராக்டிகாலிட்டி ஆஃப் த இது நாலேஜ் நமக்கு ரொம்ப வேணும். அப்படி இல்லைன்னா இது உட்கார்ந்து இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறதுங்கிறது வியர்த்தமா போயிடும். அதனாலதான் இந்த வார்த்தையை சொல்றேன். ஏன்னா அடுத்தவங்களை நம்மளுடைய சூழ்நிலைகளுக்கு பழியாக சொல்வது என்பது தப்பு. நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டியது அதுதான். எனக்கு நல்லது நடக்குதா? அது என்னோட ஊழ்னால நடந்தது. எனக்கு கெடுதல் நடக்குதா? நான் தான் அதுக்கும் காரணம். ஐ வில் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் இன்னிலிருந்து பண்ணக்கூடிய செயல்களை நான் செதுக்கிக் கொள்கிறேன். அவ்வளவுதான். என்ன செதுக்கிறதுக்கு எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எல்லா தோல்விகளும் படிக்கட்டுகள் தான். அப்படி இப்படின்னு நிறைய மோட்டிவேஷன் டாக்ஸுக்கெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதே இத ஒரு தலைவிதி மேல பாரத்தை போட்டுட்டு நம்ம தப்பிச்சுக்கணும்னாலும் இந்த குறளை யூஸ் பண்ணி பேசலாம். ஆனா அப்படி பேசாம நாம இந்த குறளை எப்படி புரிஞ்சுக்கணுமோ அப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்க்கலாம். பரியினும் ஆகாவாம் பாலல்ல உய்த்து சொறியினும் போகாதம. இது கூட ஒரு சமாதான குறளாகத்தான் எடுத்த உடனே பாக்குறதுக்கு நமக்கு தோன்றுது. பால் அல்ல. பால்னு சொன்ன முதல் வகுப்பிலேயே சொன்னேன். ஊழ்ங்கிறதுக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. அதுல ஒரு பெயர் பால். பால்னா ஊழ்னு அர்த்தம். ஊழ்ங்கிறது தான் நம்மளுடைய நல்வினை தீவினை பயன்கள். தலைவிதின்னு சொல்றோம் ஒரு கலோக்கியல் லாங்குவேஜ். பால் அல்ல. பால் இல்லாம இருந்தால், அதாவது எனக்கு சரியான நேரம் இல்லாமல் இருந்தால், என்னுடைய புண்ணிய பலன்கள் வேலை செய்யக்கூடிய நேரமாக அது இல்லாமல் இருந்தால், ஊழ் சரியா இல்லைன்னா பரியிலும் ஆகாகும். நான் என்ன பண்றேன்? ரொம்ப பொருளை வருத்தி சேர்த்து வைக்கேன். அப்ப கூட அது என்கிட்ட தங்கவே தங்காது, ஓடிவிடும். இந்த ஓட்ட கைன்னு சொல்லுவாங்கல்ல, எவ்வளவு தண்ணி விட்டாலும் ஓடிடுங்க, கையை காட்டுங்க அப்படிம்பாங்க சில பேர். அதெல்லாம் தண்ணி இந்த ஓட்டைக்குள்ள ஓடுறோம். அது மாதிரி அவங்க கை ஓட்டை எவ்வளவு கொடுத்தாலும் அவங்கள்ட்ட இருந்து போயிடும் அப்படின்னு. இதெல்லாம் நம்ம சும்மா இதுவா ஃப்ரெண்ட்லியா ஒருத்தர் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, படிச்சதை பாக்குறது, இல்ல படிச்சுக்கிறது, இது மாதிரி ஏதாவது விஷயங்கள்னால தெரிஞ்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் உண்மையா பொய்யாலாம் எனக்கும் தெரியாது. ஆனா நமக்கு இருக்கு இது மாதிரி சொற்கள்லாம் இருக்கு பேசுறதெல்லாம். அதனால சொல்றேன். ஆனா இங்க என்ன சொல்றார்? பரிந்தும் காக்காவாம். பரிங்கிறது என்ன? பரிங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு, நம்ம முன்னாடி ஒரு குறள் பார்த்திருக்கோம். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அதுவே துணை. பார்த்திருக்கோம் இல்லையா? பரிந்தோம்பி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒழுக்கத்தை நீ காப்பாத்தணும். இல்லைன்னா எவ்வளவெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் அது ஒண்ணுதான் உனக்கு துணையா இருக்கும் அப்படின்னு நம்ம அங்க பார்த்தோம். அந்த மாதிரிதான் இங்க பரிந்தோம்பினா ரொம்ப கஷ்டப்பட்டு பரினும் ஆகாம. எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சேர்த்து வச்சாலும் நான் ஒண்ணு நினைச்சு ஒண்ணு சேர்ப்பேன், அது ஓடி போயிடும். என்கிட்ட இருக்கவே இருக்காது. நான் மாவு விற்க போனா காத்தடிக்குது, உப்பு விற்க போனா மழை பெய்யுதுன்னு ஒரு பாட்டு எழுதினாரு கவிஞர். அந்த மாதிரிதான் நான் என்ன நினைக்கணும், என்ன நினைச்சு பண்றேனோ அது எனக்கு இது கொடுக்க மாட்டேங்குது. ஆனா அதே சமயத்துல உய்த்து சொறியும் போகா தம உன்னுடைய பொருளாக இருக்கும் உன்னுடைய பொருளானது நீயே கொண்டு போய் முச்சந்தியில வச்சுட்டு இது எனக்கானது இல்லைன்னு வச்சுட்டு திரும்பி வந்தனா கூட யாராவது ஒருத்தர் அதை தூக்கிட்டு உங்ககிட்ட கொடுக்குறாங்கப்பா. அதுக்கும் காரணம் என்னன்னா உன்னுடைய நேரம் தான். அது உன்னை விட்டு போகக்கூடாதுன்னு இருந்தா அது போகாது. அது எப்பேற்பட்ட நீ முயற்சி எடுத்தாலும், அது எங்க கொண்டு போய் போட்டுட்டு வந்தாலும் அது திருப்பி ஏதோ ஒரு ஃபார்ம்ல உங்ககிட்டயே திரும்ப நிற்கும் அப்படிங்கிறார். இதை யாராவது ஒத்துக்குவாங்களா? நீங்க சொல்லுங்க. இவ்வளவு தூரம் அறிவியல் வளர்ச்சி எல்லாம் பார்த்து முக்கியமாக பகுத்தறிவு பேசக்கூடியவர்கள் இதை என்ன சொல்லுவாங்க? கொஞ்சம் கூட பகுத்தறிவுக்கு ஒவ்வாத விஷயம் இது. அப்ப எனக்கு வேணுங்கிறது எனக்குள்ளது எனக்கு இருக்கும், எனக்குள்ளது எனக்கு இருக்காதுன்னு சொல்றதுக்கு நம்ம எதுக்கு இவ்வளவு படிக்கணும்? அப்படித்தானே கேள்வி? அப்படித்தானே வரும். நம்ம வாழ்க்கையை பாருங்க. நீங்க படிக்கிறது அறிவுக்காக, வாழ்க்கை அனுபவத்துக்காக. இந்த அனுபவமும் இந்த அறிவும் எப்படி ஒன்று சேர்கிறது அப்படின்னு பார்க்கணும். எவ்வளவோ பெரிய பணக்காரர்கள், நான் லிஸ்டே கொடுக்க வேண்டாம், உங்களுக்கே நிறைய தெரியும். நியூஸ பாக்குறோம், இதை பாக்குறோம். நிறைய பணம் வச்சிருக்கான், திடீர்னு ஒரு நாள் தூக்குல தொங்கும். எதுக்கு தொங்குறான்? அவனுக்கு என்ன ப்ராப்ளம்?
பணம் இவ்வளவு கஷ்டப்பட்டு தானே இந்த பணத்தை சேர்க்க. பணம் எதுக்கு சேர்க்கிறான்? முதல்ல பணத்தை சேர்க்கறது எதுக்கு? தொங்கறதுக்கா? தொங்கறதுக்கான கயிறை நல்லா வாங்குறதுக்கா? இல்லையே. அவன் தான் இன்பம் அனுபவிக்கணுங்கிறதுக்காக தானே இந்த பணத்தை சேர்க்கிறான். பணத்தை பாதுகாத்து, பணத்தை கஷ்டப்பட்டு ஒரு உழைச்சு சேர்க்கிறான், இல்ல ஏதோ பண்ணி சேர்க்கிறான். அது சேர்க்கக்கூடியதோட பர்பஸ் என்னன்னா வாழ்றதுக்கு தானே பணம். ஆனா அந்த பணம் இருக்கும் பொழுது கூட அதனால் வர பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியாம அவன் சூசைட் பண்ணி ரொம்ப ரீசெண்டா சூசைட் நம்ம இந்த காஃபி டே ஓனர் ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டார் பார்த்தோம். அதுக்கப்புறம் எத்தனையோ நடந்திருக்கும். எனக்கு ஏதோ ஞாபகம் வருதுனால அதை சொல்றேன். திடீர்னு அதை பார்த்து அதை பத்தி ஞாபகம் வருதுனால சொல்றேன். அது மாதிரி அவர் நல்லா போயிட்டு இருக்கிற கம்பெனி தான், நல்லா இருந்து கொண்டிருந்ததுதான். எல்லாம் நிறைய பேர் உங்களோட சர்க்கிள்லயே பார்த்திருப்பீங்க. நல்லா இருப்பான், ஏன் போறான் அவன்? என்ன அவனுடைய பிரச்சனை அப்படின்னா, அது அவனுக்கு எவ்வளவுதான் அவன் கஷ்டப்பட்டு அது சேர்க்கணும்னு நினைச்சாலும் அவன் எதிர்பார்த்த அந்த ரிசல்ட் அங்க வரல. சம்திங் இஸ் ஹிண்டரிங் ஹிம். அதை ஹேண்டில் பண்ண தெரியாம தான் உயிரை விடுறாங்க. இங்க இந்த குரல் படிச்சான்னா உயிரை விட மாட்டான். ஏன் இந்த குரல்ல ஏன் அண்ணன் இருக்கு அப்படின்னா, உனக்குன்னு இருக்கிறது உங்ககிட்ட இருக்குமாப்பா. ஒரு பிரச்சனையே வந்ததுனாலும் எல்லாமே போச்சுனாலும் என்ன ஆக போறது? இப்போ தலையா போயிட போறது. அந்த தைரியம் இருக்க வேண்டாமா? அந்த தைரியம் இல்லாத காரணம் அது என்னுடைய வினையினால் தான் எனக்கு இன்று வசதி இருக்கிறது. இந்த ஸ்டேட்மெண்ட் நான் ஒத்துக்கிறேன்னா, இந்த வசதி போனதுக்கு அப்புறமும் கூட என்னுடைய வினையினால் அந்த வசதி எனக்கு வரலாமே. என்ன பெரிய கஷ்டம்? நான் தானே என்னோட வேர்ல்ட பில்ட் பண்றேன். அதை எனக்கு பில்ட் பண்றதுக்கு எனக்கு டைம் எடுத்துக்கிறேன், அவ்வளவுதானே. அப்படின்ற ஒரு தெளிவு வேணுமா வேண்டாமான்னா இருக்கிறது கிடையாது. ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. மகாலட்சுமியும் மகாவிஷ்ணு, இது கதை தான். இது யாரும் போய் பார்த்ததோ எடுத்ததோ கிடையாது. இது புரிய வைக்கிறதுக்காக சொல்ற ஸ்டோரி, அவ்வளவுதான். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பூலோகத்துல யாரோ ஏதோ ஒரு கோவில்ல ஒரு அர்ச்சகர் ரொம்ப வறுமையில இருக்காரு. அந்த கோவிலுக்கு டெய்லி ஒரு பணக்காரர் வராரு. அவர் பெருமாளை பாக்குறாரு, தாயாரை பாக்குறாரு, எல்லாம் இதுவெல்லாம் பண்றாரு. அவருக்கு எல்லாம் கொடுக்குறாங்க, வாங்கிட்டு போறாரு. மகாலட்சுமி சொல்றாங்க, ஏன் நீங்க இந்த ஆள் இவ்வளவு வசதியா இருக்கான். அந்த அந்த அர்ச்சகர் டெய்லி உங்களையே தான் கும்பிட்டுட்டு இருக்காரு, என்னையும் உங்களையும் தான் கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா நீங்க அவரை இந்த மாதிரி வசதியா வைக்காம இவரை வசதியா வச்சிருக்கீங்களே அப்படின்னா, பெருமாள் சொல்றாரு, அது அவனுடைய கர்ம வினைமா. இவனுடைய கர்ம வினை, அவன் இந்த ஜென்மால நல்லா பணக்காரனா இருக்கணும்னு இருக்கு. இவனுக்கு கர்ம வினை இவன் ஏழையா இருக்கணும்னு இருக்கு. அதனால அதனால என்ன இப்போ அது அப்படித்தான் இருக்கும் அது அப்படின்னு. உடனே மகாலட்சுமி சொல்றாங்களா, இல்ல இல்ல, நாங்க பாருங்க, இந்த இதை நான் மாத்துறேன். என்கிட்ட தானே செல்வம் இருக்கு, நான் போய் அவனுக்கு செல்வத்தை கொடுக்குறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சின்ன நாடகம் நடக்குது. என்ன அப்படின்னா, அந்த பணக்காரர் ஏதோ ஒரு பையில நிறைய இதெல்லாம் ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணி பைசா எல்லாம் ஏதோ எடுத்துன்னு அவர் வச்சிருக்காரு. பணக்காரர் இல்ல, சாரி. அந்த மகாலட்சுமி என்ன பண்றான்னா, அந்த ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு இந்த கோவில்ல ஒரு இடத்துல அந்த இதை வச்சிருக்காங்க. யார் இதை பாக்குறாங்களோ அதை அவங்க எடுப்பாங்க அப்படிங்கிறது. இந்த குருக்கள் என்ன அந்த பணக்காரர் அதை பார்க்கவே இல்லை. ஆக்சுவலா பணக்காரருக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த குருக்கள் கண்ணுல அந்த இது பைப்படுறது. பேசாம இவர் அதை பார்த்துட்டு அந்த கோவில்ல தான் இருக்கு, ஒண்ணு எடுத்து உண்டியல்ல போட்டிருக்கலாம், இல்ல தனக்காவது எடுத்து வச்சிருக்கலாம். ரெண்டும் பண்ணல அவர். அதை பார்த்துட்டு என்ன பண்றாரு, அந்த பணக்காரரை கூப்பிட்டு, நிச்சயம் இது அவரோடதான் இருக்கும்னு அவரை கூப்பிட்டு கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறாரு. இதுதான் உயிர்த்து சொறியினும் போகாதன. இது உன்னோடது இல்ல அப்படின்னு நீ வாண்டான்னு கொண்டு வச்சனா கூட அது உன்னை தேடிட்டு வரும். உனக்குன்னு ஒண்ணு வந்ததுன்னா கூட அது உன்கிட்ட சேராது, ஒட்டாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இது ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த மாதிரி நமக்கு இந்த ஊழ் இருந்ததுனாதான் நீ எவ்வளவு வசதி கொடுத்தாலும் அது ஒட்டும். அப்ப பெருமாள் தாயார்கிட்ட சொன்னாங்க, நீ எவ்வளவோ முயற்சி பண்ண, ஆனா அவன் பாரு, அவன் அந்த அந்த பைய கொண்டு போய் ஏற்கனவே பணம் இருக்கிறவன்ட்ட தான் அவனும் கொடுக்குறான். ஏன்னா அவன் நினைச்சுட்டு இருக்கான், இது பணம் நிறைய இருக்கிறதுனால இது அவனை சேர்ந்ததுதான் அப்படின்னு அவனே மைண்ட் செட்ல முடிவு பண்ணிட்டான். அதனால இது ஊழினால் ஏற்படுவது, அதை நம்மால மாற்ற முடியாது. நம்ம அதிகபட்சம் என்ன பண்ணலாம்னா, அவங்களுக்கு பிரார்த்தனை பண்ணினா அவங்களுக்கு பலம் கொடுக்கலாம், அவ்வளவுதான் பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு புரிய வச்சதாக ஒரு சின்ன கதை ஒண்ணு உண்டு. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்க்கிறது கூட நம்மளை விட்டு போவது அப்படிங்கிறது நமக்கு சரியான நல்ல நேரம் இல்லாத காரணத்தால், அந்த நேரமும் நம்முடைய முந்தைய வினைகளின் காரணமாக ஏற்பட்டதுதான். திருப்பி திருப்பி கீழே இந்த ரெக்கார்ட் மாதிரி அதையே சொல்றேன், ஏன்னா அது மனசுல பதியணுங்கிறதுக்காக. ஏன்னா எந்த சிச்சுவேஷனுக்குமே இன்னொருத்தர காரணம் சொல்லக்கூடாது. லைஃப்லயே நம்ம எப்பவுமே ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா, அது அவர் பேசினதுனால ஆச்சு, இது இவர் பேசினதுனால ஆச்சு, அவரால் அது ஆச்சு, அப்படி இல்லை.
எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய வினைகள் அப்படிங்கிற அந்த ஒரு அக்செப்டன்ஸ் வந்தது. முதல்லயே சொன்ன இன்ட்ரோலயே அக்செப்டன்ஸ் வந்ததுனாதான் இறைவனிடம் சரண்டரே நமக்கு வரும். இல்லைன்னா வரவே வராது. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், லைஃப் லாங் யாராவது ஒரு ஸ்கேப் கோட்டை தேடிட்டே இருப்போம். யாராவது ஒருத்தர் நம்ம கிட்ட மாட்ட மாட்டாங்களா, நம்ம பிரச்சனையை அவங்க தள்ள போட மாட்டோமா, அதனால பிரயோஜனம் கிடையாது. நம்ம எப்பவுமே அதுக்கப்புறம் திருந்தவே முடியாது. நம்ம தப்பா நம்மளுடைய தவறுகள் திருத்திக் கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னா நமக்கு முதல்ல நம்ம உள்பக்கமா பார்வை திரும்பணும். அதுக்குதான் இது இங்க வச்சிருக்கு. அடுத்தது பார்க்கலாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச குரல் தான் நினைக்கிறேன். இருந்தாலும் இதுல என்ன சொல்றாருங்கிறத நம்ம சிந்திக்கலாம். 377. வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. கோடி தொகுத்தார்க்கும் அப்படின்னா, கோடினா எக்ஸாக்டா கோடி இல்ல, எண்ணற்ற, அளவில்லாத அப்படின்னு அர்த்தம். அளவில்லாத தொகுத்தார் அப்படின்னா தொகுத்து சேர்த்து வைக்கிறது. நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கான். எவ்வளவு காணி நிலம் இருக்குன்னு அவனுக்கே தெரியாது. அவ்வளவு சொத்து கை நீட்ட அங்கேந்து கை நீட்டுற வரைக்கும், கண் பார்வை தெரியற வரைக்கும் என் சொத்து தான் அப்படி சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தொகுத்திருந்தால் கூட வகுத்தான், வகுத்தவன் அப்படின்னா யாருன்னா, நமக்கு ஒரு இந்த ஊழ்வினை இருக்கு இல்லையா, நம்மளுடைய கர்ம பல தாத்தா நம்ம சொல்றோம் இதுல கீதை வகுப்பில். கர்ம பல தாத்தா யாரு? ஈஸ்வர். ஈஸ்வரன் கர்ம பலத்தை நமக்கு அருளுகிறார். இந்த ஊழின் பயன்களை நமக்கு உயிர்கள் அனைத்திற்கும் இந்த நேரத்தில் இந்த பயனை அந்த உயிரானது அனுபவிக்கணும்னு பிரிச்சு கொடுக்கிறாருல்ல, அதுதான் வகுத்தான். அதை வகுத்து கொடுக்கிறார் இல்லையா, அவன் தான் வகுத்தான், இறைவன். வகுத்த வகையல்லால், அவன் வகுத்த முறையில் இல்லாமல், அவன் எப்படி வகுத்து வச்சிருக்கானோ அது இல்லாம அனுபவிக்கிறதுங்கிறது, துய்த்தல்னா அனுபவிக்கிறது, அனுபவிக்கிறதுங்கிறது முடியவே முடியாது அப்படிங்கிறது. பணம் இருந்தாலே சந்தோஷமா இருந்துட முடியுமா? திஸ் இஸ் அ பிக் பாயிண்ட் ஆஃப் டிபேட் இல்லையா? எல்லாரும் எதுக்காக ஓடி ஓடி அலையிறது? பணத்துக்காக தான். ஆனா பணம் மட்டுமே சந்தோஷத்தை கொடுக்கறதா? மெத்த வாங்கினேன் தூக்கத்தை வாங்கலன்னு எல்லாம் வரிகள்லாம் பார்க்கிறோம். மெத்த வாங்கியாச்சு தூக்கத்தை வாங்கலன்னா என்ன அர்த்தம்? எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பொருள் வந்தாச்சு, ஆனா சந்தோஷம் வருதா? கிடையாது. பணம் இருக்கு, என்னால எதை வேணா அண்டர் த ஸ்கை வாங்க முடியும், எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை, நான் போன் பண்ணிட்டேன்னா எல்லாமே சேர்ந்து. ஆனா என்னால அதை அனுபவிக்க முடியுமா? அந்த அனுபவம்ங்கிறது எனக்கு எப்படி ஏற்படுகிறது? ஒரு அனுபவம் நமக்கு ஏற்படணும் அப்படின்னா அது சுகமாகட்டும் துக்கமாகட்டும், ரெண்டு அனுபவமுமே நமக்கு இறைவன் அருள் இருந்தால்தான் நமக்கு அது ஏற்படும். இறைவன் அருள்ங்கிறது ஏதோ நமக்குன்னு ஸ்பெஷலா அவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. நாம செய்திருக்கக்கூடிய புண்ணிய பலன்கள் அந்த நேரத்தில் வேலை செய்வதாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு நாம சேர்த்து வச்சிருக்கக்கூடிய பணத்தினால சுகம் ஏற்படும். இல்லைன்னா அந்த பணத்தினால துக்கம் தான் ஏற்படும். இப்போ ரொம்ப நிறைய ஒரு சூட்கேஸ் நிறைய பணத்தை எடுத்துட்டு போறோம் எங்கேயோ ஒரு ட்ரெயின்ல, நமக்கு பணத்தை கையில வச்சுட்டு இருக்கோம். பணம் தானே சுகத்துக்கு காரணம். இந்த ட்ரெயின்ல சூட்கேஸை பிடிச்சிட்டு இறங்கி போய் அந்த வீட்லயோ இல்ல யார்த்தையோ குடுக்கற வரைக்கும் சுகமா இருப்போமா? யோசிச்சு பாருங்க. திக்கு 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 திக்குன்னு இருக்காதா? அது எப்படியா இதை கொண்டு போய் சேர்க்கணுமே நம்ம அப்படின்னு. இன்னைக்கு தேதிக்கு எக்ஸாம்பிளே நீங்க சொல்ல மாட்டீங்களா? நீங்க எல்லாமே பழைய பழைய எக்ஸாம்பிளா சொல்றீங்க. இப்பெல்லாம் நாங்க ஆர்டிஜிஎஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஆர்டிஜிஎஸ்ல எத்தனை கேஸ் தொங்கிண்டு அது போய் சேராம, அதுவும் இன்னைக்கு தேதிக்கு எக்ஸாம்பிள் நிறைய பார்த்திருக்கேன் நான் ஆபீஸ்ல. ராங் டிரான்ஸ்பர் ஆயிடும். ரொம்ப முக்கியமான ஒரு தேவைக்காக அவர் பணம் கேட்டிருப்பாரு, நம்மளும் செட்டில்மெண்ட் கொடுத்துருப்போம். ஆனா என்ன ஆகும்? அது ராங் டிரான்ஸ்பர் ஆயிடும். அந்த ராங் டிரான்ஸ்பரை பிடிச்சு அதை கரெக்டா வாங்கி கொடுக்கறதுக்குள்ள நம்மளுக்கே சர்வீஸே முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரி எத்தனையோ கேசஸ் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். சரி, பணம் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அந்த பணம் உபயோகம் இருக்கா? என்ன மாதிரி உபயோகத்துக்கு? நான் சுகத்துக்காக தான் பணம் தேடுறேன், நான் இல்ல. யாரா இருந்தாலும் பணம் 10 ரூபாய் வந்ததுன்னா அந்த 10 ரூபாயில நான் ஒரு சுகத்தை தான் அனுபவிப்பேன். மிட்டாய் வாங்கி சாப்பிட்டா நாக்குக்கு சுகம், நான் ஒரு பொருள் ட்ரெஸ் வாங்கிட்டேன்னா என்னோட தோலுக்கு சுகம். அந்த மாதிரி என்னுடைய இந்திரியங்களுக்கான சுகங்களுக்காகத்தான் இந்த பணம் என்பது இருக்கிறது. இல்ல நான் பணத்தை சும்மா பெட்டியில பூட்டி வச்சுட்டு அதை பாக்குறதுலதான் எனக்கு சுகம் இருக்குன்னா, அப்போதும் உன் இந்திரியம் தான் அந்த சுகத்தை அனுபவிக்கிறது. கண்ணால் பார்க்கிறாய், நீ மனதுல சந்தோஷமா இருக்க, பணம் இருக்குன்னு. ஆனா அந்த சுகம் அனுபவிக்கிறதுக்கு உனக்கு அமைப்பு இருக்கா? உனக்கு அந்த விதி இருக்கிறதா? எனக்கு உடம்பு பூரா வியாதி, எனக்கு வேணா பணம் பேங்க்ல ஒரு ஒரு இது கூட குறையே கிடையாது, நிறைய இருக்கு, எனக்கு எவ்வளவு எடுத்தாலும் செலவழிச்சாலும் வந்துட்டே இருக்கும். ஆனா உடம்பு பூரா வேணும், இங்கே அடுத்த அடி வைக்க முடியாது என்னால. என்ன பிரயோஜனம் எனக்கு? எனக்கு எப்ப வேணுமோ எப்ப அனுபவிக்கிறேனோ அப்போதுதான் அந்த பணத்துக்கான பிரயோஜனம் இருக்கு இல்லையா? அதனால புண்ணியம் இருந்தா மட்டும்தான் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். வாழ்க்கையில நமக்கு என்ன வேணும்னா நிறைய பணம் இல்ல, நல்ல அனுபவங்கள் தான் வேணும்.
எனக்கு பிஎம்டபிள்யூ கார்ல போகணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு சுட்டுப்பட்டால் இந்த ஜென்மத்துல என்னால பிஎம்டபிள்யூ கார் வாங்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிராண்ட சொல்றேன். எனக்கு எது பெருசுன்னு தான் தெரியாது. அது கூட தெரியாது எனக்கு. ஏதோ ஒரு காரு, நல்ல பெரிய கார் இருக்கிறதுலயே ஒஸ்தியான கார் வச்சுக்கோங்களேன். ஆனா என்ன ஒரு ஃப்ரெண்டு கூப்பிடுறாங்க, வாப்பா நீ நம்ம 2 பேரும் நான் உன்னை அங்க டிராப் பண்ணிடுறேன். அந்த கார் பார்த்தாக்கா நான் கனவா நினைச்சிட்டு இருக்கிற கார் தான் அது. எனக்கு அனுபவம் என்ன? உட்காந்து போறது. அது ஏன் காரா இருந்தா என்ன, இன்னொருத்தர் காரா இருந்தா என்ன, உட்காந்து என்ன கொண்டு போய் இறக்கி விடுது. அவ்வளவுதானே அந்த காரோட பர்பஸ், அவ்வளவுதானே. ஆனா அந்த அனுபவம் என்பது, எனக்கு புண்ணியம் இருந்தது அப்படின்னு சொன்னா நான் ஓனரா இல்லாமையே அந்த காரை அனுபவிச்சுட்டு போறேன். எவ்வளவோ டிரைவர்ஸ் இருக்காங்க, ஹை எண்ட் கார் ஓட்டுறாங்க. காருங்கிறது, கார்ல போறதுங்கிறது ஒரு அனுபவம் தான்னா அவன் புண்ணியசாலி தானே. யோசிச்சு பார்க்கணும். பணம் கொடுக்கல அந்த புண்ணியத்தை. அவனுக்கு புண்ணியம் இருந்ததுன்னா தான் அந்த சுகம், பணம் கொடுக்கல அந்த சுகத்தை. அந்த புண்ணியம் இருந்ததுன்னா அந்த சுகம் கிடைக்கிறது. அவ்வளவுதான் விஷயம். வேற ஒண்ணும் கிடையாது. அதனால அது அந்த அந்த புண்ணியம் எப்பொழுது பலன் கொடுக்கிறது அப்படிங்கறத நிர்ணயம் பண்றது யார்கிட்ட அந்த சாட்டைய வச்சுட்டு இருக்க, அந்த இதை வச்சுட்டு இருக்காரு, கண்ட்ரோல வச்சுட்டு இருக்காருன்னா இறைவன்கிட்ட இருக்கு. அவன் தான் வகுத்தான். அதனால இந்த வினை பயன்கள் ரொம்ப முக்கியம். முதல்லயே நான் சொன்னேன், இந்த ஊழுங்கிறது ஒரு மிட் ஸ்டேஜ்ல வச்சிருக்காரு. இந்த அறத்தை எல்லாம் செய்தால் உன்னுடைய வாழ்க்கை சுகமாக இருக்கும். இந்த அறத்தினால் கிடைக்கக்கூடிய புண்ணியத்தின் பலனாகத்தான் நீ பொருளையும் இன்பத்தையும் அடைய முடியும். அதுதான் இங்க இந்த குறள்லையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது பார்க்கலாம். துறப்பார்மன் துப்புரவில்லார் உரற்பால ஊட்டா கழியும் எனின். கொஞ்சம் ட்ரிக்கி குறள் இது. உரற்பால ஊட்டா கழியும் எனின். உரற்பால அப்படின்னா ஊழினால் வரும் துன்பங்கள். எனக்கு ரொம்ப கெட்ட நேரம், அதனால எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கிறதெல்லாம் போச்சு. கெட்ட நேரம் பிரச்சனைனாலே முதல் விஷயம் என்னன்னா வறுமைதான் இல்லையா. இருக்கிற சொத்தெல்லாம் போய் நமக்கு எல்லாம் நடுத்தருவுல நிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஹரிச்சந்திரனுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். அவனுக்கு அவனோட அவனோட விதி எவ்வளவு மோசமா இருந்ததுன்னா, பெரிய சக்கரவர்த்தியா இருந்து அப்புறம் சுடுகாட்டுல வந்து ஒரு பிணம் எரிக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடியவராக அவர் இருப்பார். யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் என்னன்னு சொல்றது? அவருடைய ஊழின் வினையினால அவர் அந்த இடத்துக்கு வந்தார். அதுக்கு நாம வந்து அவர் வந்து உண்மைய வந்து நிலைநிறுத்தினார், வாய்மையை நிலைநிறுத்தினார்ங்கிறதுலாம் கதையுடைய தேக்கவே. ஆனா ஏன் வந்தார்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஊழ் அதிகாரத்தை பொறுத்தின வரைக்கும் அவருக்கு இருந்த புண்ணிய பலனால அவர் புண்ணிய பாப பலனால அவர் இப்படி ஆனார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப ஊழினால் துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஊட்டா கழியும் எனின் அப்படின்னு சொன்னா, அது வரல, எனக்கு வந்து துன்பம் வந்து எனக்கு வருது, எனக்கு வந்து வறுமை வருது, அப்படி இல்ல, எனக்கு வறுமை வராம எனக்கு அந்த துன்பம் ஏற்படாம ஊழ் என்ன ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொன்னா, துறப்பார்மன் துப்புரவு இல்லார் அப்படின்னு கேக்குற. இப்ப வறுமையே இல்ல, எனக்கு அந்த வறுமை தெரியல, நான் வந்து வறுமையாக அதை நினைக்கவே இல்லை, சாதாரணமா இருக்கேன் நான். எனக்கு அது இது நான் ரொம்ப சந்தோஷமாவும் இல்லை, அதுல துக்கமாவும் இல்லை, எனக்கு சாதாரணமா இருக்கு. என் மனசு வந்து இருக்கும் போதும் ஒரே மாதிரிதான் இருந்தது, போயிடுச்சுன்னா சரி பரவாயில்ல அப்படின்னு தான் நான் இருக்கேன். எனக்கு அது துன்பத்தை கொடுக்கல. அப்படி இருக்கு, வறுமையே இல்ல, அவர் வறுமையே இல்லைன்னா இந்த இடத்துல துன்பமே இல்லை அப்படின்னு சொன்னா, அப்ப அவன் பேசாம துறவு ஏற்கலாம்ல. மனம்தான் சமநிலைக்கு வந்து போச்சு. எவ்வளவு எவ்வளவு இந்த கேள்வியா கேட்கிறாருன்னு பாருங்க. நம்ம வந்து எப்ப வந்து துறவுக்கு ஒருவர் போகிறார், எப்ப துறவுக்கு போகிறார்னா, மனசு வந்து இன்ப துன்பங்களில் சமநிலை அடையும் பொழுது அவர் துறவுக்கு போகிறார் அப்படின்னு நம்ம சொல்றோம். துறவுக்கு போகலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இன்பங்களில் அவன் இது பண்றது இல்லை, ரொம்ப கடிப்படைவதில்லை, துன்பங்களால் அவன் துவழ்வதும் இல்லை. வாழ்க்கையில அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷமும் இல்லை. இந்த வாழ்க்கையில அவன் வந்து ஒரு பெரிய ஹாப்பினஸ் அவன் எதிர்பார்க்க முடியாது. இது ஒன்றும் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். இந்த நேரத்துல அவன் துறவு எடுத்துக்கலாம்ல. அவனுக்கு வந்து துறவு என்பது அவனுக்கு வாழ்க்கையுடைய அறுதி இன்பத்தை பெறுவதற்கு, அவன் வீடு பேற்றை பெறுவதற்கு துறவுதான் வழி அப்படின்னா, நீ போய் துறவு எடுத்துக்கலாமே. இப்போ உனக்கு வந்து வேற இன்பங்களுக்கு ஒண்ணும் வழி இல்லைன்னா போய் துறவு எடுக்க வேண்டியதானே. அது ஏன் எடுக்கலன்னு கேள்வி கேட்டு நிறுத்திட்டார். ஏன் எடுக்கல அப்படின்னா, இந்த வறுமை அப்படிங்கிற விஷயத்துக்கு பயந்து கொண்டு எடுப்பது அல்ல துறவு. துறவு எடுப்பதற்கு ஒரு புண்ணியம் வேணும். இதுதான் அந்த விஷயம். நான் துறவுங்கிறது இது துறவு வேடம்னு நினைச்சுக்காங்க. ஈவன் நீங்க ஆந்திர துறவா இருந்தா கூட, நம்ம மனசு துறவு நிலையில் இருக்கணும்னா கூட அதற்கு ஒரு புண்ணியம்.
இல்லைன்னா நம்மளால அந்த துறவு நிலையை அடையவே முடியாது. துறவு நிலை அப்படிங்கிறது மனதின் துறவு நிலைன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்புறம் வெளியில நம்ம துறவு இந்த காவி ட்ரெஸ் போட்டுக்கிறோமோ போட்டுக்கலையோ அதெல்லாம் வேற விஷயம். காவி ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கு ஒரு காவி ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கு உனக்கு வறுமை மட்டுமே காரணம் அல்ல. அதான் இங்க சொல்லக்கூடிய விஷயம். இப்ப உனக்கு வறுமையா இருக்குங்கிறதுனாலயே நீ துறவு எடுத்துக்கிறானா என்ன? எத்தனை பேர் அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க? இல்லையே. நிறைய பேர் வறுமையில ஏன் இல்லையே இல்ல அதை நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன் இல்ல ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க? நம்ம ஒண்ணு சொல்றோம், ஊழ் பயன் இருந்தா தான் துறவு, அது ஓகே, அது இருக்கட்டும். ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறான்னா அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த நிலை மாறும், எனக்கு நிச்சயமாக பணம் வரும், நான் என்னுடைய விட்ட இன்பங்களை எல்லாம் இதுவரை போன இன்பங்களை எல்லாம் அனுபவிக்க முடியும். சோ அதுல நான் அப்படி எடுத்துட்டு நான் அந்த வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறேன். அது ஒரு விதமான ஊழ். அப்ப இந்த ஊழ் அப்படிங்கிறது எனக்கு வாழ்க்கையை நடத்தணும்னு இருக்கிற ஊழ் இருந்தது, அந்த மாதிரியான விஷயங்கள், அந்த மாதிரியான ஒரு விதி இருந்தது அப்படின்னா அவன் எப்படி துறவுக்கு வருவான்? அதனால வறுமையில் இருப்பது மட்டுமே அல்லது இன்பம் துய்க்காமல் இருப்பது மட்டுமே அல்லது துன்பம் வருவது மட்டுமே துறவுக்கு காரணம் அல்ல. இங்க அதான் முக்கியம். நமக்கு அந்த துறவு எடுப்பதற்கான ஒரு அமைப்பு இருக்கணும், ஜாதகம் இருக்கணும், இல்லைன்னா வராது துறவு. அடுத்தது பார்க்கலாம். சில பேர் பாத்தீங்கன்னா நல்ல சாஸ்திரம் படிச்சிருப்பாங்க. சுவாமிஜி நிறைய இந்த எக்ஸாம்பிள்ஸ கோட் பண்ணுவார். நல்ல சாஸ்திர வல்லுநர்களா இருப்பாங்க. அத்வைத சித்தாந்தத்துல சிம்மமா இருப்பாங்க. இன்ஃபேக்ட் பிஹெச்டி எல்லாம் கூட வாங்கி வச்சிருப்பாங்க இல்லையா? பிஹெச்டியே நம்ம ஒரு பெருசா சொல்றது கிடையாது. ஏன்னா அதை விட உள்ளுக்குள்ள விஷயம் போயிருக்கா, அதான் ரொம்ப முக்கியம். எப்பவுமே அறிஞர்கள் அதைத்தான் பார்ப்பாரு. அப்படி எடுத்தா அந்த சித்தாந்தங்களை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றதுலயும் ஒரு சதஸ்ல கண்டக்ட் பண்ணிக்கிறதுலயும் அப்படி ரொம்ப நல்லா பண்ணறதுக்கு அவருக்கு தெரியுது. ஆனா துறவு எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டா இல்ல இல்ல எங்களுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது யாரு? சுவாமிஜி கிட்டேயே சொன்னவர்கள் இருக்கிறார். அவர்கள் அந்த இல்லறத்தில் இருப்பதில் தான் பிரியத்தை கொண்டிருக்கிறார்கள். அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? அந்த அந்த அமைப்பு வேணும். அந்த துறவுங்கிறதுக்கான ஒரு அந்த அமைப்புன்னு நான் சொல்றது எது அப்படின்னா நமக்கான புண்ணியம் இருக்கும். நான் இதையும் சேர்த்தே சொல்றேன், உள்ளத்துறவையும் சேர்த்தே தான் சொல்றேன். உள்ளத்துறவு வரணும். நம்ம எவ்வளவோ படிச்சாலும் நீங்க இது படிச்சு முடிச்சாச்சு, அப்புறம் விவேக சூடாமணி முடிச்சாச்சு, கைவில்லை நவநீதம் படிச்சாச்சு, எல்லாமே முடிச்சிட்டேன் நான் இது வேதாந்த கிரந்தங்கள் என்னென்ன உண்டோ 10 உபநிஷத் படிச்சாச்சு, பிரம்மசூத்திரம் கூட படிச்சுட்டேன், இப்ப அத்தியாச பாஷ்யம் கூட படிச்சுட்டு இருக்கேன். ஆனாலும் என்ன ஒருத்தன் ஏதாவது சொல்லிட்டானா எகிரி போய் சண்டைக்கு போவேன். அப்ப அந்த உள்ளம் அடங்குவது தானே இந்த இத்தனை படிக்கிறதுக்கான ஒரு ஒரு பர்பஸ். இல்லைன்னா எனக்கு ஏதாவது சொன்னா சொல்லிட்டு போறான், அவனுக்கு தெரியல, அவன் சொல்றான் அவ்வளவுதான்ட்டு அவன் வார்த்தை அவனோடதுன்னு போகிறதுக்கு எனக்கு விட மாட்டேங்கிறத ஏன்? ஏன்னா அந்த உள்ளம் இன்னும் அடங்கல. அதனால இதெல்லாம் படிச்சதுனால துறவோ அல்லது பணம் இல்லைங்கிறதுனால துறவோ கிடையாது. துறவு என்பது அல்லது துறவு மனப்பான்மை என்பது நற்புண்ணிய பலன்களினால் ஏற்படுது. அதனாலதான் துறவிகளுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு. அடுத்தது பார்க்கலாம். நன்றாங்கால் நல்லவா காண்பர் அன்றாங்கால் அல்லற்படுவது எவன்? எப்போ ஒரு கொஸ்டின் கேட்பார் இல்லையா? இனியவை கூறல்ல கூட கேட்டார். நல்ல வார்த்தைகள் இருக்கும் பொழுது எதுக்குப்பா கெட்ட வார்த்தைகளை ஒருத்தன் யூஸ் பண்ணணும்? அதனுடைய பயன் தெரிந்தவன் எதுக்காக அதை பண்ணணும்? ஈகையிலையும் அதே மாதிரி ஒரு கேள்வி. ஈகை குணம் இருந்தால் உனக்கு நல்லதுன்னு இருக்கும் பொழுது நீயே அந்த ஈகை குணத்தை கடைபிடிக்க கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த மாதிரி இங்கேயும் ஒரு கேள்வி வரும். நன்று ஆங்கால் அப்படின்னு சொன்னா நன்றுனா நல்வினை, நல்வினை பயனை காணும் பொழுது நல்லவா காண்பர், இன்பமாக ஏற்றுக்கொள்பவர்கள் அன்று ஆங்கால். இப்ப நம்ம இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்த விஷயத்த அவரே கேட்டுட்டா இருப்பாரு. அன்று ஆங்கால் தீவினை பயனை தரும் பொழுது அல்லற்படுவது ஏன்? துன்பப்படுவது மற்றும் அதை நுகர்வதற்கு மறுப்பது. இதுதான் 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நான் துன்பப்பட்டு மட்டும் பேசாம உட்காட்டு இருந்தேன்னா அவர் கேள்வி கேட்க போறது கிடையாது. அல்லற்படுவதுங்கிறதுல சுவாமிஜியோடைய முக்கியமான ஒரு வார்த்தை இது பார்க்கணும், இந்த எக்ஸ்பிளனேஷன். அதை நீ ஏற்க மறுக்கிறாய், அதுதான் அங்க பிரச்சனை. அதை நுகர மறுக்கிறாய், அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய். அது ஏன்? அதான் கேள்வி. எப்பவும் நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், வை மீ? எனக்கே இப்படி நடந்தது? நான் எப்படி ஆளு தெரியுமா? நான் எவ்வளவு அன்பா இருப்பேன் தெரியுமா? நான் அப்படியே வாழ்க்கைலாம் வேலை பண்ணியிருக்கேன், நான் வீட்டுக்கு ஓடா தேஞ்சிருக்கேன், நான் அப்படி பண்ணியிருக்கேன், என்ன பார்த்து இந்த வார்த்தை சொல்லிட்டாங்க, என்ன பார்த்து ஏன் சொன்னேன் அப்படின்னு ஒரு ஜோக்கு கூட வரும். அவ்வளவு என்ன பார்த்து சொல்லக்கூடாது அப்படின்னு. வை மீ? அந்த கொஸ்டின் எல்லா விஷயத்திலயும் வருது. எப்போ நம்ம ஹர்ட் ஆனா வருது, நமக்கு துன்பம் வந்தா வருது, நம்மளை அவமானப்படுத்தினா வருது. ஆனா
எனக்கு வந்து ஒரு பாராட்டு இது குடுக்க போறாங்க. எனக்கு ஒரு பாராட்டு பத்திரம் குடுக்க போறாங்க. பிரசிடென்ட் கூப்பிடுறாங்க. பத்மபூஷன், பத்ம விபூஷன் எல்லாம் வருது. எனக்கு ஒரு பெருமை வருது. எனக்கு ஒரு புகழ் வருது. எனக்கு பணம் வருது. எனக்கு நெறைய பேர் என்ன வந்து நெறைய பாராட்டி எழுதுறாங்க. நான் கேட்பேனா? "வை மீ? என்ன போய் ஏன் எழுதுறீங்க ஈய?" அப்படின்னு கேட்பேனா நானு? கேட்க மாட்டேன். "இன்னும் நல்லா எழுதுங்க, நல்லா எழுதுங்க." அதானே அதானே நேச்சுரலா இருக்கக்கூடிய ஒரு இது அ ரியாக்ஷன் அதுதானே. நான் எனக்கு நல்லது வரும்போது ஏன்னே கேட்க மாட்டேன். எனக்கு கெடுதல் வந்ததுன்னா, எனக்கு கெடுதல் வர்றதுக்கு இதுவே இதுவே கிடையாது. வழியே கிடையாது அப்படின்னு நான் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கேன். காரணம் என்ன? காரணம் என்னன்னா, நான் என்னை மிக 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 அதிகமாக நேசிக்கிறேன். எனக்கு துன்பம் வருவதை நான் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. நான் அதை ஏற்றுக்கொள்வதும் இல்லை. இது ஏன் இந்த இந்த நிலை ஏன் வருது? இந்த எண்ணம் ஏன் வருது? அப்படின்னா, இன்பம், துன்பம் இதனுடைய வகைகளை அவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார். இந்த இன்பம் எப்படி வருது? துன்பம் எப்படி வருது? இந்த வர வழி தெரிஞ்சுக்கணும். வகைன்னா அதோட வழி வரக்கூடிய வழிய தெரிஞ்சுக்கணும். எனக்கு ஒரு சந்தோஷம் வருதுன்னா, அதுக்கு காரணம் நான் செஞ்ச முன்வினை. புண்ணியம் தான் இந்த சுகத்தை தருகிறது. எனக்கு ஒரு துக்கம் இருக்கு. மகா துக்கமா இருக்கு எனக்கு. நான் என்னால தாங்கவே முடியல இப்போ. ஊரே என்ன திட்டுது. அது ஏன்னா, நான் செய்த முன்வினை எனக்கு இப்பொழுது துன்பமாக அது வந்திருக்கிறது. இதுதான் இந்த இன்பம் வரும் வழி, துன்பம் வரும் வழி. இந்த இன்பம் வந்து பீரோல இல்ல, துன்பமும் பீரோல இல்ல. எடுத்து வச்சு அனுபவிக்கிறது. என்னோட டீட்ஸ் தான், என்னுடைய செயல்கள் தான் இந்த இன்பத்திற்கான புண்ணியத்தையும், துன்பத்திற்கான பாவத்தையும் சேர்த்து வைத்து வைத்திருக்கிறது. அதைத்தான் இறைவன் எனக்கு கொடுக்கிறார். அவரோட தனிப்பட்ட முறையில எதுவும் அவர் வந்து ஸ்பெஷலா எடுத்து வச்செல்லாம் கொடுக்கல. நான் சேர்த்து வச்சதுல இருந்து தான் எனக்கு கொடுக்க முடியும். அதுதான் அவருடைய வேலையுமாக இருக்கிறது. இத தெரிந்து கொண்டவர்களுக்கு இந்த உலகம் என்பது ரொம்ப ரொம்ப ஈஸி ஹேண்டில் பண்றதுக்கு அவர்களைத்தான் இந்த உலகம் புகழ்கிறது. எங்க படிச்சோம் இந்த விஷயத்த? இப்ப டெஸ்ட் வச்சேன்னா டக்குன்னு சொல்லுங்க யாராவது ஒருத்தர் இந்த விஷயத்த எங்க படிச்சோம் அப்படின்னு சொன்னேன்னா எப்போதும் சொல்ல முடியுமான்னா நானே சொல்லிடுவேன். அது ஒண்ணும் பயப்படாது. நீத்தார் பெருமையில இந்த விஷயத்த சொல்லியிருக்கு. இருமை வகை தெரிந்து அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. இந்த இருமைங்கிறது என்ன? இன்பம், துன்பம். இந்த இன்பம் வரும் வழியும், துன்பம் வரும் வழியும் நன்றாக இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. வெறும் இந்த என்னுடைய செயலினால் வரும் புண்ணியம், பாவம் அந்த விஷயம் மட்டும் கிடையாது. இந்த இன்பம் வரணும் அப்படின்னா அறத்தை கடைபிடிக்கணும். துன்பம் வருது அப்படின்னா நான் அறத்திலிருந்து விலகிறேன். இந்த அறம் என்றால் என்ன, அறமற்றது என்றால் என்னங்கிறதெல்லாம் தெரிந்தவர்கள்னு நீத்தார்களை பற்றி அங்க நாம இதை ரொம்ப விரிவாக பார்த்திருக்கிறோம் ஏற்கனவே. கிரவுட் இருந்தா பழைய கிளாஸ போய் உட்கார்ந்து கேளுங்க. அப்ப இன்ப துன்பம் இது ரெண்டுலயுமே இந்த இது ஏன் போட்டார் இவர் அப்படின்னா, ரொம்ப பெரிய எனக்கு துக்கம் வருதுன்னாலும், ரொம்ப சந்தோஷம் வருதுன்னாலும், ஒரே மனநிலை சமமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அது ரெண்டுமே நான் செய்த வினைகளின் பயன். நம்ம வந்து திதிக்ஷான்னு ஒரு விஷயத்த படிச்சோம். இதுல நம்ம கீதையை படிக்கும்போது திதிக்ஷாவை பத்தி படிச்சோம். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதா ஆகமா பாயினோ நித்யாக தாம் திதிக்ஷஸ்வ பாரத. அங்க வந்தது நம்ம திதிக்ஷா. அதை சொல்லும் பொழுது சொன்னேன். சிந்தா விலாப ரஹிதம் அப்படின்னு சொன்னார் ஆச்சாரியர் அப்படின்னு. புலம்ப கூடாது. உனக்கு என்னங்க இவ்வளவு வேலை செஞ்சு இவ்வளவு பண்ணிட்டு கடைசியில அந்த அம்மா இப்படி சொல்லி போச்சு. நான் இவ்வளவு நாள் தெரியுமா நான் வேலைக்கு அப்படி போயிருக்கேன், நான் இப்படி போயிருக்கேன், என்ன வந்து இப்படி பண்ணிட்டாங்க, நேத்தி வந்தவங்க முன்னாடி எனக்கு திட்டாங்க, அத்தை பண்ணாங்க, இதை பண்ணாங்க. புலம்ப கூடாது. ஏதோ ஒண்ணு நடக்குது, அவ்வளவுதான் விடு அப்படின்னு. நெக்ஸ்ட் வி ஹாவ் டு மூவ் ஆன். எப்ப நான் புகழை வந்து ஏன்னு கேட்கலையோ அப்போ இகழையும் நான் ஏன் என்று கேட்கக்கூடாது. இது வந்து டாலரன்ஸ் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விஷயத்துக்கு நான் வந்து டாலரேட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து யாராவது ஏதாவது கஷ்டம் கொடுத்தா நான் டாலரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. சாஸ்திரம் படித்தவர்கள் டாலரேட் பண்ணக்கூடாது, என்டியோர் பண்ணணும். என்டியோரன்ஸுங்கிறது வேற, டாலரேஷன்ங்கிறது வேற. என்டியூரன்ஸ்னா என்ன அப்படின்னா, அதை நாம முழுமையாக ஏற்றுக்கொள்ளும். அந்த சிச்சுவேஷனை அப்படியே ஏற்றுக்கொள்ளும். எதுவும் எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது. டாலரேஷன்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. நாளைக்கு அவங்க மனசு மாறுவாங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இங்க எனக்கு எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது. நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உன் நேச்சர் அதுதான், நீ அப்படித்தான் பேசுற, அதனால எனக்கு பிரச்சனை கிடையாது. பேசினா பேசிட்டு போ, அதை பத்தி எனக்கு கவலையும் கிடையாது. ஏன்னா எனக்கு ஃபோக்கஸ் வேறல இருக்கு, உன்னுல இருந்தது அப்படின்னா நான் ரொம்ப கீழே போயிடுவேன். அதனால நான் உன்கிட்ட போக்கஸ் வைக்கிறது இல்லை. இதுதான் வந்து வாழ்க்கையில் அறுதி உண்மையை தெரிந்து கொள்வதற்காக பாடுபடக்கூடியவர்களுடைய மனநிலையாக இருக்கும். அது பேர் தான் அந்த என்டியோரன்ஸ் அப்படிங்கிறது. எல்லா வழிகளையும்
வலிகள் இப்படித்தான் இருக்கும்னு தெரிந்து தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறது. அதனாலதான் இந்த கேள்வி கேட்டிருக்க, ஏன்பா இப்படி பண்றான், ஏன் புலம்புறான் அப்படின்னு கேட்டிருக்க. அடுத்தது இப்பவும் ஒரு கேள்விதான் 380. ஊழின் பெருவலி ஆவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். மற்றொன்று சூழினும் அப்படின்னா, நான் தெரியும் எனக்கு ஒரு பிரச்சனை வரப்போறது, நான் அதுக்குன்னே பிளான் போட்டு நான் வேற ஒரு ஆல்டர்னேட் கண்டுபிடிச்சு அந்த வழியில நான் போறேன். இப்ப நேர்மாறாக வேறொன்றை சிந்தித்து நான் செயல்படுத்தினாலும் மற்றொன்று சூழினும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். தான் முந்துரும். தான் முந்துரும்னா யாரு? இவன் குறுக்கு சால் ஓட்டுவான். யாரு அவன்? இந்த ஊழுக்கு இந்த என்னுடைய விதி பயன் இருக்கிறதே, நான் எவ்வளவு பிளான் போட்டாலும் சரி, நான் இங்க டிராபிக் ஜாஸ்தியா இருக்குன்னு எனக்கு தெரியறது, நான் இந்த வழியா போகாம நான் வேற ரூட் எடுக்கிறேன். ஆனா என் நேரம் அங்கேயும் ஒரு பாலம் உடஞ்சுக்கிறது. போய் உட்காரு, நீ ரோட்ல தான் இன்னைக்கு 4 மணி நேரம் நிக்கணும்னு உன் தலையில இருந்ததுன்னா அதை யாராலையும் மாத்த முடியாது. இதெல்லாம் நமக்கு அனுபவம் தானே. நிறைய அனுபவங்கள் இருக்கு எனக்கு. ஆபீஸ் வரும்போது இந்த டயத்துக்கு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் நிச்சயமா நினைக்க முடியாது. கிளம்பிட்டேன் அவ்வளவுதான் சொல்லுவேன். தெரியாது, நம்ம போய் சேரும்போதுதான் அது சேர்றது நிச்சயம். எல்லாருக்கும் அப்படிதான். எனக்கு ஒன்றும் பெரிய ஸ்பெஷலுக்கு சொல்லல, நான் என்ன வச்சு உதாரணம் அந்த நேரத்துல அந்த உதாரணத்துக்கு சொல்றேன். அதனால என்ன அப்படின்னா, இந்த ஊழ் என்ன பண்ணா அது குறுக்க வருமா. ஊழானது முந்திக் கொண்டு தன் பயனை கொடுத்து விடும். சோ நீ யூ கேன் நாட் பி இன்டெலிஜென்ட் தேன் யுவர் கர்ம பலம் அப்படிங்கிறது தான் இங்க சொல்லக்கூடிய விஷயம். உனக்கு கர்ம பலம் வரணும் இப்போ அப்படின்னு இருந்தது அப்படின்னா அதை விட நீ பலசாலி ஆக முடியாதப்பா. ஊழின் பெருவழி யாவுல அப்படின்னு என்ன ஃபேட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போகுது. சோ அப்ப நான் ஃபேட் படி போறேனே, நான் எதுக்கு நீங்க என்ன கடவுளை கும்பிடணும்னு சொல்றீங்க, நீங்க என்ன பூஜை பண்ணணும்னு சொல்றீங்க, நீங்க எதுக்கு என்ன ஸ்ரீராம ஜெயம் எழுத சொல்றீங்க, நீங்க எதுக்கு எனக்கு நான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னா உடனே நாமத்திரைய அஸ்திரம் எழுதுங்கிறீங்க, அப்புறம் நீங்க அஸ்வின் பராக்மன் சொல்லுங்கிறீங்க, எல்லாத்தையும் சொல்லுங்கிறீங்களே, எதுக்கு என் ஃபேட் என்னமோ அப்படியே போயிட்டு போறேனே அப்படின்ற ஆர்குமெண்ட் வரலாம் தானே, கேட்கலாம் தானே, அதுக்கு இடம் இருக்குதானே. ஆனா இங்கதான் நாம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். என்னெல்லாம் நமக்கு வருதோ அது எல்லாமே என்னெல்லாம் நம்ம செய்யறோமோ நம்ம செயல்கள் பூராவுமே ஈஸ்வர அர்ப்பண புத்தியோட செய்யும். நான் ஒரு வேலை பண்றேன் அப்படின்னா இதை நான் இறைவனுக்கு அர்ப்பணித்து இந்த வேலையை செய்கிறேன். இதனால எனக்கு இந்த பலன் வேணும்னு எனக்கு ஆசை. என்ன வேணா பலன் வந்துட்டு போடும். பலனில் எனக்கு நாட்டமே இல்லை. கர்மணியேவ அதிகார. எனக்கு வேலை பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கு. அந்த வேலையை நான் செம்மையாக செய்வதற்கு என் உயிரை கொடுத்து நான் அந்த வேலையை செய்யறேன். ஆனா இதுல இந்ததான் ரிசல்ட் வரணும்னு நான் நிர்ணயிச்சு அந்த ரிசல்ட் வரலங்கிறதுக்காக நான் ஒரு வருத்தத்தை பட வேண்டிய அவசியம். அதுக்கு பேர் தான் ஈஸ்வரார்ப்பண புத்தி அப்படின்னு பேர். கர்ம யோகம் நடத்தும் போதே நிறைய இந்த விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம். திரும்ப அதையே நான் திருப்பி ரிப்பீட் போட போறது. வார்த்தை மட்டும்தான் சொல்றேன். ஈஸ்வரார்ப்பண புத்தியோட அத்தனை வேலையும் செய்யும். சரி, அப்ப எனக்கு வருதே ஆனா ரிசல்ட். நான் சொல்றேன் இன்னைக்கு இதெல்லாம் கட்டாயம் நடத்தி வைக்கணும் அப்படின்னு. அவளுக்கு ஸ்கூல்ல நான் ஒரு டீச்சரா இருக்கேன். டீச்சருக்கோசம் குழந்தைங்க கிட்ட நான் சொல்றேன், குழந்தைகள்கிட்ட ரிசல்ட் எதிர்பார்க்காம டீச்சர் பாடம் நடத்த முடியாது இல்லையா. அப்போ நான் சொல்றேன், இந்த செமஸ்டர்ல நீங்க எல்லாரும் இந்த இதுல இவ்வளவு தூரம் மார்க் வாங்கியிருக்கணும், நீங்க எல்லாரும் நல்லா படிக்கணும் அப்படி இப்படின்னு நான் சொல்றேன். நான் ஃபுல்லா எஃபர்ட்ஸ் போட்டு நல்லா பாடத்தை நடத்திடுவேன். ஆனா அதுல 2 பேரோ 3 பேரோ அவங்க அவங்களோட ஊழ் சரியில்லாததுனால அவங்களுக்கு பேப்பர் போயிட்டு. இப்ப நான் என்ன எடுத்துக்கிறது இந்த ரிசல்ட்? நான் ஃபுல் 100% போட்டிருக்கேனே, நான் என்ன ரிசல்ட் எடுத்துக்கிறது? அந்த ரிசல்ட்டை எடுத்துக்கிறச்சே நான் பிரசாத புத்தியோட அதை எடுத்துக்கணும். இதுதான் நான் ஈஸ்வர அர்ப்பணமாக செய்தேன், ஈஸ்வரன் எனக்கு திருப்பி கொடுத்தது பிரசாதம். பிரசாதம்னு வந்தாச்சு அப்படின்னாலே அதுல குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. எந்த பலனா இருந்தாலும் சரி. இப்போ நான் கோவிலுக்கு போனா எனக்கு இது கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு புளியோதரை கொடுக்குறாங்க, கொஞ்சம் காரம் போட்டிருக்கலாம், இங்க மிளகு தட்டி போட மாட்டாங்க போல இருக்கு, தனியாவே வறுக்க மாட்டாங்களா, அப்படியே பச்சையா போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிடுவோமா? என்னைக்காவது சாப்பிட்டுருக்கோமா? அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் சாப்பிட்டது கிடையாது, யாரும் சாப்பிடவும் மாட்டேன். ஏன்னா அது இறைவனுடைய பிரசாதம். அந்த ஆட்டிடியூட் இருக்கு நமக்கு. இறைவன் உட்கொண்டு நமக்கு கொடுக்கிறார், அவர் ஸ்வீகரித்து விட்டு நமக்கு கொடுக்கிறார். அதனால நமக்கு அதுல ஒரு பிரசாத புத்தி இருக்கு. அப்ப அதை நம்ம அப்படியே வாங்கி சிந்தா விலாப ரகிதம், ஒரு புலம்பல் இல்லாம அதை அப்படியே சாப்பிட்டு பேசாம உண்டு. இதே யார் வீட்டுக்காவது போய் அவங்க எதனா ஒண்ணு பண்ணி கொடுத்து இதை செஞ்சிருக்கேன் சாப்பிடுங்கன்னு சொன்னா 100 நோனாட்டம் நம்ம அழகா அடிப்போம். நாம எப்படி பண்ணுவோமோ அது வேற விஷயம். ஆனா நல்லா விமர்சகர்களாக இருக்கும்.
இந்த நாக்கு இருக்கு பாருங்க, அது சும்மாவே இருக்கு. எங்கேயான சாப்பிட்டதெல்லாம் ஞாபகம் வச்சு, இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு. நீங்க இத போடல, அத போடலன்னு நம்ம அவங்களுக்கு பாடம் எடுக்க ஆரம்பிச்சிரும். அது நம்ம அவர்களை விமர்சிக்கிறோம். அது வேற புத்தி. ஆனா, எந்த செயலை செய்தாலும், அந்த செயல் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமாக செய்யப்பட்டது அப்படின்னா, அதனால் வரும் விளைவுகள் அனைத்தும் ஈஸ்வரன் கொடுக்கக்கூடிய பிரசாதமாக நாம எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கொள்ளுறது தான் இந்த குறளை நாம புரிஞ்சுக்கிறதுக்கான சரியான வழி. ஏன்னா, இந்த பிரசாதம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா, அப்ப எப்ப நம்ம அத கமெண்ட் பண்ண மாட்டோமோ, அதே அது 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 மாதிரிதான் எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது துன்பங்களை இறைவன் எனக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதமாக எப்படி எப்படி அவர் பிரசாதம் கொடுத்தார்? நான் தான் முன்வினையை அங்க முன்னாடி விதைச்சு வச்சிருக்கேன். அதுக்கான பலனை தான் அவர் எனக்கு கொடுக்கிறார். சோ நான் என்ன கொடுத்தேனோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பலனை அவர் எனக்கு கொடுக்கிறார். என்னுடைய முயற்சிக்கும் என்னுடைய முன்வினைக்கும் தகுந்த மாதிரியான ஒரு பலனானது என்னுடைய வாழ்க்கையாக அமைகிறது. அது எவ்வளவு நான் முயற்சி செய்தாலும் எனக்கு வரக்கூடியதை என்னால் தடுக்க முடியாது. ஏன்னா வரக்கூடியது நிர்ணயித்தது முன்னாடியே நிர்ணயிச்சாச்சு. இது ரொம்ப அழகான ஒரு கால்குலேஷன். இத தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு என்ன பலன் அப்படின்னா, இன்னைக்கு நான் போடுற விதை நல்ல விதையா போடலாம்ல. நான் ஏற்கனவே ஒரு அழுகின விதைய போட்டேன். அப்ப அழுகின பழத்தை எனக்கு குடுக்குறாரு. நான் இப்ப நல்ல விதை போடலாம்ல. அந்த விதையோட பலன் மறுபடியும் நான் தானே அனுபவிக்க போறேன். நிச்சயமாக நான் இந்த உடல்ல இருக்கேனோ இல்லையோ, வேறு ஒரு உடலை எனக்கு இறைவன் கொடுத்தாலும், சரி நான் நெறைய எனக்கு ஒரு இந்த ஜென்மாவே குடுக்குறாரா இருக்கட்டும். ஒரு பசுமாடு ஜென்மாவே குடுக்குறதா இருக்கட்டும். அந்த பசுமாடு நல்ல கோசாலையில இருந்து நல்ல தீவனம் சாப்பிடுறதா ஒரு 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 புண்ணிய வேலை செய்யக்கூடாதா? நீங்க பசு ஜென்மமே எடுத்துக்கொண்டால் கூட எத்தனை பசுமாடுகள் சாக்கடையில மேய்ஞ்சு கொண்டிருக்கு. எத்தனை பசுமாடுகள் குப்பை தொட்டில மேய்ஞ்சு கொண்டிருக்கு. எத்தனை பசுமாடுகள் கோசாலையில் ராஜபோகமாக சாப்பிட்டு கொண்டிருக்கு. எல்லாம் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. எந்த ஒரு பிறவியா இருந்தாலும் அதனுடைய வினைக்கு தகுந்த பலன் அதுக்கு கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு. அதை நம்ம கண்கூடா பார்க்கிறோம். நம்ம மனித பிறவியில மட்டும்தான் இப்படி டிஃபரன்சஸ் இருக்குன்னு நினைக்காதீங்க. மிருக பிறவியில கூட டிஃபரன்சஸ் இருக்கு. ஒரு கிளி கூட அந்த ஜோசியம் பாக்குறவர்கிட்ட வந்தா சிறகு வெட்டிடுது. ஆனா அதே கிளி வெளியில காட்டுல இருந்ததுன்னா ஜாலியா பறக்குது. ஏன்? வினை இருக்குது. இதுக்கு அனுபவிக்கிறதுக்கு ஒரு வினை இருக்கு, அதுக்கு அனுபவிக்கிறதுக்கு ஒரு வினை இருக்கு. எல்லாமே வினைதான் இந்த காரியத்தை நடத்துகிறது. அப்போ எல்லா கண்ட்ரோலையும் நான் வெளியில விடல, என்கிட்ட வச்சிருக்கேன். ஊழியின் பெருவழி ஆவுடன்னு சொல்லியிருக்காரே அப்படின்னா, அந்த பெருவழியை நிர்ணயிப்பதே என்னுடைய செயல்தான்ங்கிறதுல நான் பொறுப்போட இருக்கு. இதுதான் இந்த விஷயம். அதனால இந்த ஊழ்ங்கிற அதிகாரத்தை நாம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பொறுப்பு அதிகமாக்கிக் கொண்டு இந்த அதிகாரத்தை புரிஞ்சுக்கணும். அதிகமாக்குவதற்காக இந்த அதிகாரம் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். இந்த அளவுல இன்னைக்கு இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன். அடுத்த சத்சங்கத்துல நாம இந்த அறத்துப்பால் முழுவதற்குமான ஒரு சாரத்தை நாம பார்க்க போறோம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா மேற்கொண்டு என்ன செய்வோம் அப்படிங்கறத நான் சொல்றேன். நிறைவு பிரார்த்தனை.